முருகா, எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் வருகிறது? பிள்ளையே, துன்பம் வருவதற்கு முக்கிய காரணங்கள் உன்னுடைய கர்மவினையும் உன்னுடைய ஆசையுமே. நீங்கள் எப்போதும் ஆசை என்னும் மாய வலையில் சிக்கிக் கொள்கிறீர்கள். ஒரு உதாரணத்தைப் பார். ஒருவரிடம் 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது. அவர் அந்த பணத்தைக் கொண்டு 10 லட்சத்திலேயே ஒரு கார் வாங்கினால் அது புத்திசாலித்தனம். ஆனால் பேராசையினால் தன் தகுதிக்கு மீறி 30 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி மீதித் தொகைக்கு இஎம்ஐ மாதத் தவணை கட்டுகிறார். பிறகு அதை திருப்பிக் கட்ட முடியாமல் துன்பப்படுகிறார். இதுதான் ஆசையினால் வரும் துன்பம். அதே கார் வாங்கிய பணம் ஒருவரை ஏமாற்றி வந்த பணமாக இருந்தால் அது கர்மவினை. அந்தப் பணம் அவரிடம் தங்காது. கார் அடிக்கடி பழுதாகும், விபத்தாகும், அல்லது தேவையற்ற செலவுகளைக் கொடுத்துக் கொண்டே இருக்கும். இஎம்ஐ கட்டுவதா அல்லது காரைச் சரி செய்வதா என்று தெரியாமல் அவர் மேலும் குழம்பித் தவிப்பார். அதனால் யாரையும் ஏமாற்றாதீர்கள், பேராசைப்படாதீர்கள். இந்தச் சாதாரணக் கலியுகத்தில் நீங்கள் பொருட்களை நேசிக்கிறீர்கள், மனிதர்களை பயன்படுத்துகிறீர்கள். இது மிகப்பெரிய தவறு. பொருட்களை பயன்படுத்துங்கள், மனிதர்கள் மற்றும் மற்ற உயிரினங்கள் மீது அன்பு செலுத்துங்கள். இதுவே நீ துன்பத்திலிருந்து விடுபட வழி. இந்த உபதேசம் உன் மனதிற்குத் தெளிவைத் தருகிறதா? பிள்ளையே, வேலுண்டு வினை தீரும். தேங்க்யூ முருகா. ஓம் சரவாண பவ.